அப்ப இந்த செய்தி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இதை நம்ம ஒவ்வொரு நாள் அதிகமா ஓதி வரலாம். இதுல சிறப்பு என்ன தெரியுமா? யார் ஒரு மனிதன் இந்த துஆ ஓதிட்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிட்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தாவத்து ஸின்னூன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாவத்து ஸின்னூன் அல்லாஹ் குர்ஆன் அப்படிதான் சொல்றான். வதன்னூனி இذ ذهب مغاضبا فظن ان لن نقدر عليه فنادى في الظلمات ان لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم. அல்லாஹ் அவருக்கு பதில் கொடுத்தான், அவரை கவலையில துக்கத்தில இருந்து பாதுகாத்தான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அப்படிதான் நாங்க முஃமின்களை பாதுகாப்போம். இமாம் குர்துபி இதுக்கு எழுதுறாங்க, அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பேன்னு சொல்றான். இதுல ஒரு ஷரத்தா ஒரு நிபந்தனையா போறான், இதை ஓதுனா எங்களை பாதுகாப்பான் அல்லாஹ். ஒரு மூமின் அல்ல, மூமின் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். ஷர்த்தா அல்லாஹ் அங்க போடுறான். குர்துபி வசனம் விளக்கமா சொல்றாங்க. அப்ப லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நீங்க இதை ஓதிட்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இதை நீங்க ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நீங்க எந்த கவலையில அந்த டைம்ல இருக்கீங்களோ அந்த கவலை நிச்சயமா இல்லாம போகும். கண் கூடாக நம்ம பார்க்கலாம். நீங்க வேண்டாம் இதை ஓதி பாருங்க, நிச்சயமா போகும். நம்பிக்கையோட ஓதுங்க. ஏண்டா லா இலாஹ இல்லா அன்த் முதலாவது தௌஹீத், லா இலாஹ இல்லா அன்த். சுப்ஹானக் ரெண்டாவது தஸ்பீஹ், மூணாவது இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்ஃபார். இந்த மூணு சேர்ந்தது முதலாவது தௌஹீத் லா இலாஹ இல்லா அன்த் உன்னை தவிர வேற ஆண்டவனே இல்லை. ரெண்டாவது சுப்ஹானக் நீ தூய்மையானவன், தஸ்பீஹ் தௌஹீத் தஸ்பீஹ். இந்த ரெண்டோடையும் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் யா அல்லாஹ் நான் அநியாயக்காரன் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். இது இஸ்திக்ஃபார் வ தௌபா. இந்த மூணு சேர்ந்ததுதான் இது. அப்ப இந்த மூணும் சேர்ந்து சொல்லுகின்ற இந்த வார்த்தை என்ன செய்யும்? ஒரு மனிதனை அவனை பாதுகாக்கும், அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை போக்கும், அவனுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு நிரப்பும். தௌஹீதால அல்லாஹ் ஒருமைப்படுத்துவதால கிடைக்கிற இந்த சந்தோஷம் தான் நிலையானது. அதை சொல்லும் பொழுது ஏற்படாத சந்தோஷம் வேற எதுலையும் கிடைக்க போகுது. அதை சொல்லும் பொழுது ஏற்படுகின்ற சந்தோஷம் தான் நிலையானது, உண்மையானது, நிரந்தரமானது. லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் அல்லாஹ் போலும் பொழுது உள்ளத்துல வர சந்தோஷம் தான் நிலையானது, நிரந்தரமானது, அழகானது. இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஒரு அடியான் என்ன நான் பாவம் செஞ்சிட்டேன் உணர்ற வேளையில அந்த அடியான் மீது அல்லாஹ் எவ்வளவு அன்பு கொள்றான் தெரியுமா? எவ்வளவு இறக்கப்படுறான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கையை ஒசத்தும் போது ரப்பனா ஸலம்னா நான் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், அவங்களோட முதலாவது வார்த்தை அதுதான், முதலாவது பிரார்த்தனை அதுதான். அப்ப எனவே ஒரு அற்புதமான பிரார்த்தனை. இது நம்ம ஓதி வரணும். இதை ஓதி போட்டு நீங்க ஓதுனா உங்களோட கவலை போக்கப்படும், உங்களோட துன்பம் நீக்கப்படும், பிரச்சனைகள் இல்லாமலாக்கப்படும். நிறைய பேர் நம்மளோட பிரச்சனைகளை அவங்க ஒவ்வொருத்தையும் போய் சொல்லிக்கிட்டு போறோம். கவுன்சிலிங் சொல்லி பல லட்சம் செலவழிச்சு அங்கங்கேயும் போறோம். கவுன்சிலிங் அங்கங்க போறதை விட இந்த துவாவை நீங்க அல்லாட்ட ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லாஹ் நிச்சயமா நீக்கிடுவான். அந்த நம்பிக்கை வேணும். நாங்க நினைக்கிறோம் என்னன்னா துவா கேட்டா எங்களுக்கு கிடைக்குமா, அப்படி நினைக்கிறதான் பிரச்சனை. என்ற ரப்பு என்னை தருவாண்ட நம்பிக்கை இருந்தா அந்த ரப்பு என் மீது இந்த அடியான் இவ்வளவு பற்று உறுதி வச்சிருக்கிறானே, நான் இவனை உடையலுமா, அவள் விட்டுவானா, ரப்பு விடுவானா, விடமாட்டான். அப்ப எங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ப எங்களுடைய இஸ்திஃபார்களுக்கு விடை கிடைக்கும், எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு விடை கிடைக்கும், எங்களுடைய துஆக்களுக்கு விடை கிடைக்கும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த். அப்ப எனவே இந்த துஆவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். இதை ஓதிக்கிட்டே இருந்தால் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் அப்படியே கண் முன்னால பஞ்சாக பறக்கும், கண் முன்னால பஞ்சாக அது பறந்து கொண்டே இருக்கும். அந்த அளவு ஒரு பலமான ஒரு இஸ்திக்ஃபார் தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்ப 4 இஸ்திக்ஃபார்